பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். இந்த பதிவில் ஆடி 2ஆம் நாள் சனிக்கிழமை வருகிறது. தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கி 6 மாத காலத்திற்கு இந்த ஆடி சனிக்கிழமை இலே மக்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்டு அல்லல்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கும் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி, இது ரெண்டு தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அர்த்தாசம் சனி அவ்வளவாக பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஜென்ம சனியிலும் பெரும்பாலும் தப்பித்து வந்து விடுவார்கள். இந்த 7.5 சனியும் அஷ்டம சனியும் மட்டும்தான் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அவ்வாறாக ஏற்படுத்தக்கூடிய அந்த விளைவுகளை வீட்டில் இருந்து எளிய பரிகாரம் மூலம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம், இதையே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருக்காங்க, நீங்க கோயிலுக்கு போக சொல்றீங்க, அந்த கோயில் போக முடியல, இந்த கோயில் போக முடியல, இந்த நேரத்தில் அது பண்ணணும் அது பண்ணணும் செய்யணுன்றீங்க, எதுவுமே பண்ண முடியல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு வெளியே சென்று செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்ய முடியாமல் போய் ஏமாற்றத்துடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டதன் விளைவாக வீட்டிலிருந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்ய முறையை போய் சொல்ல இருக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பொதுவாக ஆடி மாதத்திலே செய்யும் பரிகாரங்கள் அளப்பரியது. முன்பே சொன்னேன், ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியம் தவிர்த்து பரிகாரங்கள் செய்வது, இறை வழிபாடு செய்வது மட்டும்தான் நம் முன்னோர்கள் சொல்லி சென்றது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த ஆடி 2ஆம் நாள் வரக்கூடிய சனிக்கிழமையிலே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே துயில் எழுந்து விட வேண்டும். காலையில 4லிருந்து 6 மணி அதுல விழிச்சுக்கணும். நீங்க விழித்தவுடன் நீங்கள் சுடு சாதம், வீட்டிலே சமைத்த சுடு சாதம், அதில் சிறிது கருப்பு எள் இதை கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமை வச்சுட்டு வரலாம். இந்த ஆடி சனிக்கிழமை மட்டும்தான், ஆடியில வர எந்த சனிக்கிழமை இருந்தாலுமே இதை செய்து வரலாம். அதை நல்லா கேட்டுங்க, சூடு குறைந்திருக்க வேண்டும். சுடு சாதம் தான், ஆனால் சூடு குறைந்து தான் வைக்க வேண்டும். எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே சுட சுட வைக்கக்கூடாது. அதனுடைய பாபத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. சற்றே சாப்பிடக்கூடிய அளவிலே சூடு இருந்தால் போதுமானது. இதெல்லாம் விளக்கவே சொல்லணும். ஏனென்றால் மக்கள் எல்லோருமே இப்போ உள்ள ஃபாஸ்ட் லைஃப்ல அவசரமான கதியில இயங்கி கொண்டிருக்கிறாங்க. டக்குன்னு அப்படியே சுட சுட கொண்டு போய் வச்சிருவாங்க. அது கூடாது. சூடு ஆறிய பிறகு சாப்பிடும் பக்குவத்தில் உள்ள வகையில இருக்கும் பொழுது சிறிது கருப்பு எள் அதில் சேர்த்து, இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இலையில் பெரும்பாலும் வாழை இலையில் வைக்க வேண்டும், அல்லது மந்தார இலை. எதுவுமே கிடைக்கல, அரசியல் இலை வைக்கலாம். மரத்து இலை கொஞ்சம் பெருசா இருக்கணும் இலை, இல்லை ஒரு 4-5 இலை கூட நீங்க சேர்த்து வச்சு அதில் வைக்கலாம். தரையில் வைக்கக்கூடாது. இது முக்கியமானது. அப்போதான் பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுகிறது. அதை வைத்து அந்த காகத்தை உண்ண வைத்தீர்களானால் கண்டிப்பாக இந்த 7.5 சனி அஷ்டம சனியிலிருந்து கெடுபலனுக்கு கொஞ்சம் நற்பலன் ஏற்பட போகிறது. மற்றும் ஒரு உபாயம் சொல்ல இருக்கிறேன் வீட்டில் இருந்தபடியே. அது என்னவென்றால், அன்ற ஆடி சனிக்கிழமையிலே காகத்திற்கு எள் சாதம் வைத்த பிறகு கோயிலுக்கு போகணுமா வேணாமா? கண்டிப்பா போகணும். இப்போ சனிக்கிழமையிலே பெரும்பாலும் நாம் எந்த கோயிலுக்கு சொல்லுவோம்? பெருமாள் கோயிலுக்கு தான் செல்வோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வோம், பெருமாள் கோயிலுக்கு செல்வோம். ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலில் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீட்டில் இருந்தபடியே எள்ளு பொடியில் செய்த எள்ளு சாதம், எள்ளுல செஞ்ச சாதம், அதுல காரத்திற்கு மிளகு தான் சேர்க்க வேண்டும். மிளகாலாம் போடக்கூடாது. மிளகு சேர்த்து, எள்ளு பொடி சேர்த்து, நல்லெண்ணெய்
நல்லெண்ணெய் இருக்கிறது இல்லையா, அதை அதில் கலந்து சாதம் செய்து அதை எடுத்து சென்று பெருமாள் கோவிலுக்கு சென்று அதை நைவேத்தியமாக வைத்து படைத்து, சில பேர் வச்சு கொடுப்பாங்க, சில பேர் இல்லை நீங்களே கொடுத்துருங்க, சாமிகிட்டலாம் வைக்க வேணான்னுவாங்க. அது பரவாயில்ல, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்க கொண்டு போய் அங்க வரும் பக்தர்கள் கொடுத்தால் போதுமானது. பெருமாளை வணங்கி வர வேண்டும். சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுகிறது. 7:30 சனியின் தாக்கம், அஷ்டம சனியின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். இதை பக்தர்களுக்கு கொடுத்து விட்டு நல்லா கேட்டுங்க. உள்ள கோயில்ல இருக்கிற பக்தர்கள் தான் கொடுத்துடுறோம். வெளியில இருப்பாங்க இல்லையா, ஏழை எளியவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், அப்படிதான் சொல்லணும். நம்ம அவங்கள தவறான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. எப்படி மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏழை எளியவர்கள் அப்படிதான் சொல்லணும். அவர்களுக்கு நல்லா கேட்டுங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமான விசேஷம். அந்த உணவு பெரும்பாலும் தயிர் சாதம் பெருமாள் கோயிலுக்கு ஏற்புடையது. தயிர் சாதம், புளி சாதம், இந்த இரண்டுமே பெருமாள் கோயிலிலே அடிக்கடி வழங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறாக அந்த தயிர் சாதத்தை கொண்டு சென்று வெளியில் இருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நீரும் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் நம்மால் முடிந்த பண உதவியும் செய்யலாம். இப்ப எல்லாருமே அதுதான் விரும்புறாங்க. சாப்பாடு நீரை விட பணமா கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் பாக்குறாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது ஒரு 2வது வகை. 3வது வகை இந்த ஆடி சனிக்கிழமையிலே செய்யக்கூடியது. சனியின் தாக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பெருமாள் கோயில் போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்போ ஆஞ்சநேயரும் பாருங்க. ஆஞ்சநேயருக்கு விளக்கிட்டு அவருக்கும் தூதுமையும் காட்டி அர்ச்சனை செய்துவிட்டு அந்த ஆஞ்சநேயரிடம் முறையிட வேண்டும். பெருமாள்கிட்டலாம் முறையிடக்கூடாது. பெருமாள்கிட்ட பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஆஞ்சநேயரிடம் முறையிட வேண்டும். எப்போது எப்படி நாம் பிரதோஷ காலத்திலே நந்தியிடம் சென்று முறையிடுகிறோம் அல்லவா, அதே போலவே ஆஞ்சநேயரும் எப்போதுமே அவர்தான் பெருமாளை நினைத்துக் கொண்டிருப்பார். ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த ஆஞ்சநேயரிடம் உங்கள் கோரிக்கையை முறையிட்டு சனியின் தாக்கம் குறைய வேண்டும் என்று கூறி வந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில தொடர்ந்து இதை செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு சனியின் தாக்கம் குறைந்து 7:30 சனியில் அஷ்டம சனியிலிருந்து விலகி நற்பேறு பெறுவீர்கள். இது ரொம்ப எளிமையான பரிகாரம். கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி பணம் இருக்கும்? பணம் இல்லாதவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரமாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக, அதுவும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, உடனே பலிதம் ஆகக்கூடியது. எனவே இதை நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தின் மூலமாக நன்மையே நடக்கும் என்று கூறி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.